த ரெவனன்ட் 2015ல ரிலீஸ் ஆன ஒரு சர்வைவல் த்ரில்லர் படம். படத்தோட ஹீரோ டிகாப்ரியோ அண்ட் வில்லன் டாம் ஹார்டி இவங்க ரெண்டு பேரும் ஒரு வேட்டைக்கார கூட்டத்தை சேர்ந்தவங்க. ஒரு நாள் இவங்க எல்லாரும் ஒரு காட்டுக்கு வேட்டையாட போறாங்க. அப்ப அந்த காட்டுல இருக்கிற ஊரை சேர்ந்தவங்க இவங்க எல்லாரையும் அடிச்சு துரத்திடுறாங்க. அந்த வேட்டைக்கார கூட்டமும் அங்கிருந்து எப்படியாவது உயிர் பழைச்சா போதுன்னு அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ டிகாப்ரியோவை ஒரு கரடி அடிச்சிடுது. கரடி கிட்ட பயங்கரமா அடி வாங்கினதுனால அவரால் எந்திரிக்க கூட முடியாத மாதிரி போயிடுது. அவர்கிட்ட இப்போ உயிர் மட்டும்தான் இருக்கு. இந்த பெரிய பனிமலைகளுக்கு நடுவில் அடிப்பட்ட இவனையும் தூக்கிட்டு ஏற முடியாதுன்னு மற்ற வேட்டைக்காரங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க. அதனால முதல்ல அவங்க இடத்துக்கு போயிட்டு உதவியோடு திரும்பி வர வரைக்கும் ஹீரோ டிகாப்ரியோ கூட இருக்கிறதுக்காக டிகாப்ரியோட பையன் வில்லன் டாம் ஹார்டி அப்புறம் இன்னொரு பையனை அங்க விட்டுட்டு போறாங்க. ஆனா வில்லன் டாம் ஹார்டி டிகாப்ரியோட பையனை கொன்னுட்டு டிகாப்ரியோவை உயிரோட புதைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இதுக்கப்புறம் அந்த பயங்கரமான பனி பிரதேசத்துல இருந்து டிகாப்ரியோ எப்படி தப்பிச்சு வந்து டாம் ஹார்டியை பழி வாங்கினாரு அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. நீங்க விஷுவலி சூப்பரான ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணணும். ஏன்னா இந்த படத்தோட விஷுவல்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகா இருக்கும். இந்த படத்துல அவங்க ஆர்டிஃபிஷியல் லைட்டை யூஸ் பண்ணாம ஃபுல்லா நேச்சுரல் லைட்லயே இந்த படத்தை ஷூட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹீரோ டிகாப்ரியோ வில்லன் டாம் ஹார்டி ரெண்டு பேரும் போட்டு நடிச்சிருப்பாங்க. அண்ட் குறிப்பா டிகாப்ரியோட பர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமா இருக்கும். அண்ட் இந்த படத்தோட ஹீரோ சர்வைவ் ஆகிறதுக்காக என்னெல்லாம் பண்ணுவார்னா அவருக்கு பசிக்கும் போது மிருகங்களோட கறியை பச்சையா சாப்பிடுவாரு. இது ஒரு பனி பிரதேசம் அப்படின்றதுனால அவருக்கு பயங்கரமா குளிரும் போது அவர் குதிரையோட வயிற்றை கிழிச்சு அதுக்குள்ள போய் படுத்துப்பாரு. இந்த மாதிரி இந்த படத்துல மனுஷன் சர்வைவ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. எனக்கு இந்த படத்தை எப்ப பார்த்தாலும் தோன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மனுஷன் சர்வைவ் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு காலத்துல உண்மையா இதெல்லாம் பண்ணியிருக்கான் இல்லையா. ஸோ அப்படிலாம் கஷ்டப்பட்டு சர்வைவ் ஆகி தான் இப்போ உலகத்திலேயே நம்ம இன்டெலிஜென்ட் ஸ்பீஷிஸா வளர்ந்துருக்கோம். நீங்களும் இந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பா அதை ஃபீல் பண்ணுவீங்க. இந்த படம் ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம். கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க.